ஒரு 500 ரூபாவது கொடுங்க. ஒரு பைசா கூட கிட்ட கிடையாது. சொன்னா கேளு, முதல்ல கிளம்பு. ரேகா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? யார் இவரு? இவரு நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட வேலை பார்த்தவரு மேனேஜரா இருக்காரு. மேனேஜரா? பார்த்தா அப்படி தெரியலையே. அதுதான் இவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப சிம்பிளிசிட்டி விரும்புறவரு. இவருக்கு இந்த படாடோபம் பந்தா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுமா. எதுக்கு வந்தாரு? என் கூட ரொம்ப நாள் பழகிட்டார்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. ஒரு சின்ன திருத்தம், பார்த்துட்டு போலான்னு வரல, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கரெக்டா சொன்ன. பேசிட்டு இருக்கேன்ல. ரேகா, ஒரு நிமிஷம் அப்படி வாயா. ரேகா, ஒரு நிமிஷம். அந்த அவங்க வீட்டு பக்கத்துல ஏதோ கோயில் இருக்கான், அதுல அன்னதானம் போடுறாங்களாம். டொனேஷன் வேணும்னு கேட்டாரு. ஒரு 200 rupees கொடுத்தீங்கன்னா அவரும் சந்தோஷமா போவாரு, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இது வேறயா? கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? ப்ளீஸ் 200. இதுதான் லாஸ்ட். இனிமே அந்த ஆள் வரக்கூடாது. நான் சொல்லிப்பா, நீ போ, நீ போ போ. இந்தா புடி, இடத்த காலி பண்ணு. 2000 கேட்டா 200 ரூபா தரீங்க. ஏன்டா குத்துற? நானே இதை பிச்சை எடுத்து தான் வாங்கிட்டு இருக்கேன். பாத்தியில்ல, தொந்தரவு பண்ணாத. படா. என்ன சார், வீட்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப்லாம் பண்ணிட்டு இதுக்கு நீங்க பிச்சை நிஜமாலே எடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு பழப்பு. பணம் வாங்கிட்டு இல்ல. ஓ என்ன லுக்கு பை. ஒன்னு டீச்சர். ஆனா நந்து எல்லிடா, நீ எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் கரெக்டா எதிர்கொள்ளடா. அடே அப்பா, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. இங்கதான் எங்கேயாவது வாக் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல ஓரமா உட்காந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. வா பார்க்கலாம். எங்கடா காணோம்? ஃபோன் பண்ணி பாரு. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சுவிட்ச் ஆஃபா? வந்திருப்பார்ல. வந்திருப்பாரு, இல்ல வரணும். பயப்படாத, உனக்கு கேஷ் கன்ஃபார்ம்டா கிடைக்கும். சரி வா, முதல்ல ஆளை பிடிப்போம். ஏய், பவானி மேடம் வந்திருக்காங்கடா. கூட மாயா மேடமும் வந்திருக்காங்க. அதை சொல்லு முதல்ல. ஏய், ஒரு நிமிஷம்டா. நீ ஃபைனான்சர் எங்க இருக்காருன்னு பாரு, நான் உங்களை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏய், வந்த வேலையை பாருடா. பார்க்காம போனா தப்பாயிருண்டா. நான் ஒரு ஹாய் சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன், நீ போய் பாரு. இல்ல வயிற்று வலி உனக்கா இல்ல எனக்கா? டேய், நீ ஒரு தாய் மாதிரிடா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தாய் தானே மெடிசன் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நினைச்சுக்கோ. நிறுத்து, போயிட்டு வா. தேங்க்ஸ்டா. இல்ல நீங்க விளையாடுங்க, நான் அங்க நிக்கிறேன். இல்ல நீங்க விளையாடுங்க, நான் அங்க இருந்து பாக்குறேன். சரி, நான் விளையாடுறது பாரு. சரி சார். ஓகே. இல்ல குட் மார்னிங் மேடம். ஐ ஜஸ்ட் கால் யூ பேக். இங்க வந்த நாங்க ஒருத்தரை பார்க்க வந்தோம், அதான் மேடம்.
என்ன மேடம் மாயா கோச்சிங் போயிட்டு இருக்கா? ஆமா, டெய்லி இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. ஓ, நல்லா இன்ட்ரெஸ்டா விளையாடுறாங்கல்ல? எங்கப்பா, சில நாள் நல்லா பண்றா, சில நாள் மூட் அவுட் ஆயிடுறா. சமயத்துல கோவம் வந்துட்டா பேட்டு தூக்கி கோச் மூஞ்சில விட்டு எறிஞ்சிடுறா. ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. விளையாட்டுல ஆர்வம் இருக்கா, கத்துக்க விருப்பம் இருக்கா, இல்ல எனக்காக பண்றாளா, எதுவுமே புரியல. இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல. ஆர்வம் இருக்கிறதுனால தான் விளையாடுறாங்க. அதுவும் இவ்வளவு நேரம் விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் மேடம். ஆனா ஏதோ ஒண்ணுதான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணது போல, அதான் அப்செட் ஆகுறாங்க. என்னமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்படி வாப்பா, கோச்சுக்குவாரு, வா. உட்காரு. வெரி குட். வெரி குட் மாயா. எடுத்துட்டு வா மாயா. ரெடி ரெடி ரெடி. எடுமாயா. Take it easy, Maya. Pick it up. Take it. Ready, ready, ready. எடுமாயா. எடுன்னு சொல்றேன்ல. அம்மு, கார்க்கை எடுத்து கொடு. ஏய், அம்மு. பாத்தியாப்பா, இவகிட்ட இதான் பிரச்சனை. மேடம், இது நல்ல விஷயம் தான், பார்த்து சந்தோஷப்படுங்க. என்னப்பா சொல்ற? ஆமா மேடம், அவங்களுக்கு தோத்து போறது பிடிக்கல, ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க போராடுறாங்க. முடியலன்னா கோவப்படுறாங்க. இது பாராட்ட வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் தானே. என்ன ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட ஜெயிக்கிற அளவுக்கு எபிலிட்டிஸ் இல்ல, அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அது கிடைச்சிட்டா உற்சாகமா கத்துப்பாங்க. நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி? ஒரு நிமிஷம் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்க கூட நான் விளையாடலாமா? நீங்க சார், எங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான், அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ சார். மாயா, நம்ம 2 பேர் விளையாடலாம். மாயா, வாங்க விளையாடலாம். பிடிங்க. யுகி, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு கத்து தரணும். நானா? ஆமா. சரி யுகி, நான் உனக்கு கத்து தரேன். நம்ம விளையாடலாம், ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். சரி, இந்தாங்க. ரெடியா? ரெடி. ஐயோ. எஸ். யுகி,
உன்னால அடிக்க முடியலல. சூப்பர். போடு போடு. செம்ம ஷாட். சூப்பர். மேடம், யார் இவரு? தெரிஞ்ச பையன்தான் சார். திறமையான பையன்தான். எனக்கு உங்க டாக்டரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விளையாட்டுல எப்படி இன்வால்வ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சேன். இவரு ஒரே நாள்ல மாத்திட்டாரு மேடம். இப்ப நல்லா விளையாடுறாங்க. எனக்கும் அதான் சார் ஆச்சரியமா இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? அவரு ட்ரைனிங் கொடுக்கல, தோக்குற மாதிரி நடிச்சாரு. திறமையானவன்னு உற்சாகப்படுத்தினாரு. அதான் ஆட வச்சிருக்கு. இவங்களை ஜெயிக்க வைக்க ஒரே வழி நம்ம தோக்குறது தான். அது எனக்கு இவ்வளவு நாளா புரியாம போச்சு. டேய் வாடா, ஒரு நிமிஷம். மாயா பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறமா விளாடலாமா? ஏன் உனக்கு கால் வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது. நீங்க சூப்பரா விளாடுறீங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ். நல்ல பிளேயரா வருவீங்க. அப்புறமா விளாடலாமா? சரி வாங்க. தேங்க்யூ சார். வெல்டன் சார். இந்தாங்க. மேடம் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. பாய் யோகி. பாய். மா யோகிக்கு விளையாடவே தெரியல. நான் எப்படி அடிச்சேனோ எப்படி விளையாடுறேன். அதான் ஆடின நல்லா. சரி, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? வா வா. என்னடா ஃபைனான்சர் பாத்தியா? ஏய், நான் வேணும்னு விளாடலடா, வேற ஒரு சூழ்நிலை. அதனாலதான் விளையாட வேண்டியதா போச்சு. சொல்லு, நீ ஃபைனான்சர் பாத்தியா இல்லையா? இல்லடா, ஏதோ வேலையை வெளியே போயிட்டாராம். இப்ப சொல்றாரு ஃபோன் பண்ணி. இப்ப என்னடா பண்றது? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். சரி, அவங்க வராங்க, வா கிளம்பலாம். மச்சி பைக் சாவி கொடு. இந்தா. என்னப்பா டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொன்னீங்க? கிளம்பணும் மேடம். யாரையும் பார்க்க வந்ததா சொன்னீங்களே, பாத்துட்டீங்களா? அது வந்து ஆமா மேடம், ஒரு ஃபினான்சியர் வர சொல்லியிருந்தாரு. இருடா, அதான் கேக்குறாங்கல்ல மேடம். அவன் தங்கச்சி படிப்பு விஷயமா லோன் கேட்டிருந்தோம்ல, சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிரைவேட்ல ஃபினான்ஸ் வாங்கலான்னு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருக்கான். ஓ அப்படியா? சரி, நீங்க பாருங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம். வா. யோகி, எனக்கு ஸ்கூல் லீவு, நான் வீட்டுக்கு வரவா? வாங்க. சரி வா போலாம். பாய் பாய் அங்கிள். டேய், உன்கிட்ட டீடைல் கேட்டாங்களா? எதுக்குடா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம்? அதனால என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு லாயர் என்ன சொன்னார் கேட்டல, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். மண்ணா கட்டி இப்ப லோனுக்காக நான் விட்டு போடுறேன் தப்பா நினைக்க மாட்டாங்க. சோ வாட், நமக்கு லோன் கிடைச்சா போதும்டா. நான் கல்ல போட்டிருக்கேன், கொஞ்சமாவது கலங்கி இருக்கும். இதோட பலன் நிச்சயம் பாசிட்டிவா தான் இருக்கும். வா போலாம். அண்ணே அண்ணா யுகி அண்ணே, நிறுத்துடா, நம்ம மெக்கானிக் மூர்த்திடா. என்னப்பா 2 நாள் எங்கண்ணே போனேன், ஆளே காணா. ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். சரி, என்ன விஷயம்? எங்கண்ணே பிடிச்சிங்க அந்த அராத்தல் பொண்ணு? எந்த பொண்ணை சொல்ற? அதானே ஒரு வண்டி இடிச்சுன்னு சர்வீஸ் கொண்டாந்து விட்டீங்கல்ல, அந்த பொண்ணு தானே சொல்றேன். ஓ ஆமால, எனக்கு இருந்த டென்ஷன்ல நான் மறந்தே போயிட்டேன். சரி, அந்த பொண்ணுக்கு அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டல. பிரச்சனை உங்களுக்குள்ள, நடுவுல எங்களையே என்ன கோத்து விட்டீங்க? கோத்து விட்டானா?
நீங்க மெக்கானிக்கு, அந்த பொண்ணு வண்டி ஓனரு, நடுவில் நான் என்னையா பண்ணேன்? என்னன்னு அந்த பொண்ணு மாதிரியே பேசுறீங்க? அந்த வண்டியால எங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா? எவனோ ஒரு புறம்போக்கு சொந்தக்காரன் சொல்லி வண்டியை லவுட்டிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு என் அம்மாவோட வந்து வண்டி எங்கன்னு கேட்டு ரகலை பண்ணாங்க. மோகன் அண்ணன் வேற ஊர்ல இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே புரியலண்ணே. ஏயா வண்டி ரெடி ஆச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து தொலைய வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அலைய விடுறீங்க நீங்க? அந்த பொண்ணு தான் வில்லங்கமான ஆளாச்சே. ஏதோ பிரச்சனை பண்ணுன்னு பயந்து நீங்க வரட்டுன்னு மோகன் அண்ணன் சொல்லியிருக்கிறாருண்ணே. அது எங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. நீங்க தான் எப்படியே சால்வ் பண்ணணுண்ணே. சூப்பர்ரா, நல்ல ராசிடா உனக்கு. அது எப்பறா ஒண்ணு போனா உனக்கு பின்னாடியே வருது? டேய் சும்மாறா, நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஏப்பா முன்ன பண்ண தெரியாத ஆளுக்கு நீ எப்படி வண்டியை கொடுத்த? கேஸ் போட்டு உள்ள வச்சுட்டு மிரட்டினாருண்ணே. அது இல்லாம அந்த பொண்ணோட சித்தப்பான்னு வேற சொன்னாருண்ணே. அதை நம்பித்தானே கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு சித்தப்பாவே இல்லையாமாண்ணே. யாரை கேட்டு வண்டியை கொடுத்து 2 பேரும் கத்துறாங்க. அவங்க அப்பா வேற அடிச்சு உடச்சிருவோன்னு குதிக்கிறாருண்ணே. வேற வழி இல்லாம வேற வண்டி ஏற்பாடு வேண்டியதானு ஒத்துக்கிட்டேண்ணே. அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு வண்டியில சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கு, அதுவும் காணா போச்சுன்னு சொல்லுது. ஒரிஜினலா? அது அப்படித்தானே சொல்லுச்சு. சரி, யார் அந்த போலீஸ்? என்ன ஸ்டேஷன் விசாரிச்சியா? அது யாருன்னு தெரியலண்ணே. எனக்கு என்ன போலீஸா இருக்க மாட்டான்னு தோணுதுண்ணே. சரி, வண்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சதா? என்னண்ணா அது தெரிஞ்ச வண்டியை நானே தூக்கிருக்க மாட்டேனா? வண்டிக்கு வண்டியும் போய் வேற வண்டியும் கொடுத்தாகணும். மோகன் அண்ணன் என்ன போய் சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஏரியாக்காரன் தான் எவனாவது வண்டி எடுத்திருப்பான். எப்படி கண்டுபிடிச்சலாம் நீ போ. அது வரைக்கும் அந்த பொண்ணை எப்படின்னு சமாளிக்கிறது? அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். ஒரு வாரம் டைம் கேட்போம். வண்டி கிடைச்சா கொடுத்துருவோம், இல்லைன்னா வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. அப்படியே அந்த போலீஸ் யாரும் விசாரிங்க. கண்டிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே கொஞ்சம் பார்த்து. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. டேய், ஓவரா ஃபீல் பண்ணாதடா. பிரச்சனை எல்லாம் உனக்கு விருந்தாளி மாதிரி. அதுவா வரும், அதுவா போயிடும். வந்து உட்காரு, கிளம்பலாம். சரி, வண்டி அந்த பொண்ணு வீட்டு கொடு. டேய், என்னடா சொல்ற? 2 நாள் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்க. திரும்பவும் போய் மாட்டணுமா? ஏய், இது என்னால வந்த பிரச்சனைடா. நான் தான் சரி பண்ணணும். முதல்ல நீ வண்டி எடு. அப்ப ஒரு முடிவோட தான் இருக்க. சரி, அவ வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும்டா, நீ வண்டி எடு. ஓ, அங்க வச்சுதானே நீ அற வாங்கின. எதுக்கும் கண்ணத்தை ரெடியா வச்சுக்கோ. திரும்ப கிடைக்க சான்ஸ் இருக்கு. டேய், கிண்டல் பண்ணாதடா. என்னால பாதிக்கப்பட்டது அந்த மெக்கானிக் மட்டும் இல்ல, அந்த பொண்ணும் தான். ஏதாவது பண்ணணும். இப்ப நீ வண்டி எடுக்க போறியா, நான் எடுக்கவா? ஆபத்து வா வாங்குது. சரி வா போலாம். அந்த பையன் ஹெல்ப் பண்றது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா மாயா பெரிய ஆபத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சிருக்கா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா டீ சாப்பிடுங்கம்மா. இப்ப எல்லாம் டயத்துக்கு போய் பிக்கப் பண்றது, லேட் பண்றதெல்லாம் இப்ப கிடையாது. நீங்க டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ மேம். பாரு, நான் ரெடி ஆயிட்டேன். வாட்ச் கூட கட்டிட்டேன். என்ன யுகி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா சொன்னால. வா போலாம். என்ன பாக்குறதுக்கு ஆண்டி வந்திருக்காங்கல்ல. அம்மா பேசிட்டு இருக்க, பேசி முடிச்சிட்டு அப்புறமா போலாம். இது பாரு, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் நீ உள்ள போய் விளையாடு. போ, சீக்கிரம் போணும். யுகி நான் வரேன்னு பாத்துட்டு இருப்பான். சரி, நீ உள்ள போ, விளையாடு, நான் வரேன். ஒரு 5 minutes தான். சரி. அந்த பையனை மாயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. ஆமா சுகந்தி, நான் மலர், உஷா இவங்களுக்கு அப்புறம் இவன் மேல பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த பையனோட மொத்த குடும்பமே இவன் மேல பாசமா இருக்காங்க. அந்த பையனை நீ கூட பாத்திருப்ப. லோன் கேட்டு நம்ம பேங்க்குக்கு வந்தாப்ல. நான் கூட என்ஓசி இல்லைன்னு திருப்பி அனுப்பிட்டேனே. பாத்திருப்பேன் மேடம். ஆனா சரியா ஞாபகம் தான் இல்ல. நல்ல குணம். ஆனா சரியா தொழில் அமையாம பணத்துக்கு கஷ்டப்படுறான். அதனால நம்ம பேங்க்லயே லோன் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியான டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம்னு தோணுது. எப்படி மேடம்? பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அதுக்காக கைமாறு பண்றீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். அதோட அவன் நல்ல பையன், மனசாட்சியோடு நடந்துக்கிறான். ஹெல்பிங் நேச்சர், டெடிகேஷன், பெரியவங்களை மதிக்கிறதுன்னு எல்லா நல்ல குணமும் இருக்கு. ஆனா பிசினஸ் தான் செட் ஆகல. முதல்ல ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல லாஸ் ஆயிருக்கு. இப்போ பணம் இல்லாம தவிக்கிறான். அதனாலதான் உதவலான்னு நினைக்கிறேன். ஆனா டாக்குமெண்ட் இல்லாம லோன் எப்படி தருவீங்க? அதெல்லாம் தாராளமா பண்ணலாமே.
என்னோட பர்சனல் சியூரிட்டி லோன்ல அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், எனக்கு என்னவோ இது சரியா படல. ஏன்? பர்சனலா நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம் மேடம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீங்க ஒரு பேங்க் மேனேஜரா இருந்துட்டு ரூல்ஸ் மீறது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்ற? என்ன தப்பாயிடும்? அந்த பையனுக்கு ஃபைனான்சியல் சோர்ஸோ இல்ல ப்ராப்பர்ட்டி சோர்ஸோ எதுவுமே இல்லைன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஏற்கனவே பிசினஸ் வேற பண்ணி லாஸ் வேற ஆயிருக்கான். நம்ம பேங்க பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட பிசினஸ் ஹிஸ்டரி தான் பார்க்கணும். அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், ஃபைனான்சியல் பேக்கப் இதெல்லாம் தான் கவனிக்கணும். நல்லவனா, மனிதாபிமானம் உள்ளவனா, 4 பேருக்கு ஹெல்ப் பண்றவனா இதெல்லாம் பார்க்காது. அதனால உங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி லோன் கொடுக்கறது தப்பாயிடும். சப்போஸ் பிசினஸ் லாஸ் ஆயிட்டா அவனால திருப்பி கட்ட முடியாது. அப்புறம் உங்க பேர் தானே கெடும். சேச்சே, அப்படிலாம் ஆகாது. கரெக்டா கட்டிடுவாப்ல. அது எப்படி ஷூரா சொல்றீங்க? அவன் வேணா நல்லவனா இருக்கலாம், ஆனா பிசினஸ்ல எதிர்பாராத விதமா என்ன வேணா நடக்கலாம். அப்படி நடந்தா அவனும் பாதிக்கப்படுவான், உங்க வேலைக்கும் பாதிப்பு வரும். இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும்.